வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நவராத்திரி 8வது நாள். இன்னைக்கு என்ன நைவேத்தியம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சம்பா சாதம், அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிரில் வந்து பாயசம் பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பச்சை பயிர் பாயசத்துக்கு இந்த பக்கம் வந்து வெல்லம் வந்து கொஞ்சமா போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பயிரை நல்லா வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து பச்சை பயிரை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதுலேயே வந்து ஒரு 3/4 கப்புக்கு வெல்லம் சேர்த்து இதில் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள சம்பா சாதத்துக்கு வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். நம்ம மிளகு சீரகம் வறுத்துக்கணும், வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். ஸோ மிளகு வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா ஒரு டீஸ்பூன். மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். சம்பா சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பொடி அரைச்சாச்சு. சாதம் உதுரா வடிச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அதில் சேர்த்துடலாம். தேவையானதை சேர்த்துக்கலாம், மிச்சம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம். பட் நான் பொடி பண்ணது கரெக்டாகவே இருக்கும். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இந்த ரைஸ்ல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சம்பா சாதம் ரெடி. இந்த பக்கம் வந்து பச்சை பயிறு பாயசம் ரெடி ஆயிடுது. நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். அதுல முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். பச்சை பயிர் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. பாதி பச்சை பயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து சுண்டல் பண்ணிடலாம். நம்ம இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். மேலாக சுண்டல் பொடி போட்டுக்கலாம். இது கூடவே தேங்காயும் சேர்த்துருவோம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி. அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை பயிறு சுண்டலும் ரெடி. பச்சை பயிறு பாயசத்துக்கு நம்ம பால் சேர்த்துடலாம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். பச்சை பயிறு பாயசம் ரெடி. இன்னைக்கு நைவேத்தியம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. சம்பா சாதம், பச்சை பயிறு பாயசம், அதே மாதிரி பச்சை பயிறு சுண்டல். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.